இடுப்பு அடிக்கடி பிடிக்குது, லவ்வுக்கு அடிக்கடி வெடிக்குது. இடுப்பு அடிக்கடி பிடிக்குது, லவ்வுக்கு அடிக்கடி வெடிக்குது. வலைக்குள் விழுந்தது ஆம்பள மீனு, வழுக்கி விழுந்தது பொம்பள மீனு. அத்த மகனே ஒத்தைக்கு ஒத்த பதில் சொல்ல நானு. வலைக்குள் விழுந்தது ஆம்பள மீனு, வழுக்கி விழுந்தது பொம்பள மீனு. அத்த மகனே ஒத்தைக்கு ஒத்த பதில் சொல்ல நானு. ஏன் இடுப்பு அடிக்கடி பிடிக்குது, லவ்வுக்கு அடிக்கடி வெடிக்குது. இடுப்பு அடிக்கடி பிடிக்குது, லவ்வுக்கு அடிக்கடி வெடிக்குது. ஹலோ நமஸ்தே வணக்கம் சலாம் வெல்கம் டு லக்கா கிக்கா. கம்ப்யூட்டருக்கே ரிஃப்ரெஷ் தேவைனா நமக்கு ரிஃப்ரெஷ் தேவையில்லையா? சோ லக்கா கிக்கா பாருங்க, உங்களை நீங்களே ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்காக நம்ம செட்டுக்கு வர போறாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் சுகன்யா. இவங்க ஈவென்ட்ஸ் அண்ட் ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் சுகன்யா. ரக்கமா ராக்கு ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு, டக்கமா டாக்கு டாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு. ரக்கமா ராக்கு ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு, டக்கமா டாக்கு டாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு. என்னையா சொல்ல வர, எப்பவும் சொல்ல வர, இல்லாத என் இடுப்பில் எங்க நீயும் கிள்ள வர. ரக்கமா ராக்கு ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு, டக்கமா டாக்கு டாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு. ஓகே, நீங்க பண்ண ஃபர்ஸ்ட் ஆட் இது. ஆட் வந்து பூர்விகா மொபைல். அதுக்கப்புறம் சாரீஸ் ஆட். சூப்பர். அப்புறம் ஈவென்ட்ஸ் பண்றீங்க. ஆமா, இப்போ மூவி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, எந்த மாதிரி கேரக்டர்? அதுல தளபதின்னு சொல்லிட்டு அதுல செகண்ட் ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கேன். சரி. அண்ட் அகவன் ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அது இல்லாம ஈவென்ட்ஸ் அண்ட் ஆட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வாங்க என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ மேம். அடுத்த வர பார்ட்டிசிபென்ட் முரளி, சீரியல் ஆர்டிஸ்ட். லெட்ஸ் வெல்கம் முரளி. Sunday, Monday.
நடிச்ச சீரியல்ஸ்லவே உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் இது? இப்போ பண்ணிட்டு இருக்கிற ஆர்வம் கேரக்டர் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ்? ஒரு அவர்ஷனான கேரக்டர், அதாவது இட்ஸ் நாட் நெகட்டிவ், ஒரு பொறுப்புள்ள ஹஸ்பண்ட். ஓஹோ, நிறைய பேர் இப்ப இருக்காங்க உலகத்துல. ஜஸ்ட் சாப்பாடு கிடைச்சா போதும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, யார் என்ன திட்டினாலும் என்ன பண்ணாலும் நமக்கு சரி, தேவையில்லை, புளிய அடிச்சாலும் வாங்கிட்டு போயிடுவேன், சாப்பாடு வேணும். டைம் சாப்பாடு போட்டா போதும். ஓகே, பாடி பில்டிங் இருக்கு. யார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்? சல்மான் கான். நான் நிச்சா சூப்பர், என்னோட ஃபேவரட் ஹீரோ சல்மான் கான். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். வாங்க. அடுத்த வரப்போற பார்ட்டிசிபென்ட் ஸ்ரீ துர்கா. இவங்களும் சீரியல் ஆர்டிஸ்ட். லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீ துர்கா. ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சோ எப்படி போகுது உங்களோட சீரியல்? ஆஸ் யூஷுவல். சோ எல்லாரையும் அழ வைக்கிறீங்க. அவங்க அழுதாதானே நமக்கு வேலை. அழுதாதானே அவங்களுக்கும் பிடிக்குது. ஆமா, அவங்க அழுதாதான் நம்ம சீரியல் ஹிட் ஆன மாதிரி. அப்புறம் அடுத்த சீரியல் பண்ணலாம். நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஃபைனலா நமக்காக வரப்போற ஆர்டிஸ்ட் பாபுஸ். அவர் படத்துல சீரியல்ல வில்லனா நடிச்சிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் பாபுஸ். ஆட மாட்டேங்கிறீங்க. நான் ஆட மாட்டேன். நீங்க வாத்தியார மாதிரியே பேசுறீங்களே. ஆடத்துன்னு ஆட மாட்டேன். ஆமா, நான் அங்க இருந்து எதிர்பார்த்தேன் நீங்க ஆனா பாக்கணும்னு. ஆர்டிஸ்ட்னா வெக்கப்படக்கூடாது. வெக்கம் எனக்கு இருக்கிறதா எனக்கே தெரியல. அப்ப ஏன் ஆடலாம்? அது வராதது போய் அசிங்கமா வந்து சாணி மிதிக்கிற மாதிரியா? இது நீங்க என்ன பண்ணாலும் டான்ஸுங்க, நான் என்ன பண்ணாலும் சாணி மிதிக்கிற மாதிரியே இருக்கு. அப்படி ஒண்ணு இல்ல, ஜாலியா ஆடினா எல்லாமே சூப்பரா இருக்கு. கத்துக்குவோம். அடுத்த லக்காவுக்கு சீசன் 3ல நான் ஆடுறேன். ஓகேவா? ஹெவியா ஆடுறேன். உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில பிடிச்ச டைரக்டர் யார்? சினிமா அப்படிங்கறத டிராமாத்தனமா இருந்ததுல இருந்து கொஞ்சம் டெக்னாலஜி அப்படிங்கறது மேக்கிங், சினிமாங்கிறது வந்து ஷுட் மேக், அந்த மேக்கிங் அப்படின்னு ஏரியாக்கள்ல வந்தது வந்து ஆஃப்டர் இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான். ஆஃப்டர் 85 ஒரு அரவிந்தன் அண்ணன் ஆகட்டும், இல்லைன்னா ஆபாசார் ஆகட்டும், இல்லைன்னா செல்லுமணி அண்ணன் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் நம்ம தமிழ் சினிமா ஒரு பரிமாணம் மேல போச்சு. புலன் விசாரணை அப்படின்ற ஒரு படமோ கேப்டன் பிரபாகரனோட மேக்கிங் நான் எல்லாம் 25,000 அடி பார்த்திருக்கேன். நீங்களே பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்களாம் 17,000 அடி பார்த்தீங்க. அதுதான், நீங்களும் 17,000 அடி தான் பார்த்தீங்க. நான் 25,000 அடி பார்த்தேன். அந்த மேக்கிங் எல்லாம் இன்னைக்கு வரலும் வேற படம் யாருமே கொடுக்கல. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ? சிவாஜி சார். பிடிச்ச ஹீரோயின்? அதெல்லாம் கிடையாது. நீங்க இருக்கீங்க. நீங்க என் பேர் ஒண்ணும் வேண்டாம். நான் வந்து யூத். நீ வந்து என் பேர் சொன்னா என்ன அவமானப்படுத்த? நான் என்னமோ 50s 60sல வந்த மாதிரி ஆயிடும். அப்புறம் நான் சொன்னா என்ன பழைய ஆர்டிஸ்ட் தான் நான் சொல்லணுமா? இப்ப சொல்லக்கூடாதா? இல்ல நீங்க அப்டேட்ல இருக்கீங்க, அதனால நீங்க என்ன. சரி சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட். நன்றி. வாங்க. பாத்தீங்களா, ஆர்டிஸ்ட் வித்தியாசமா என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அண்ட் அவளோட எதிர்பார்க்கறாங்க இன்னைக்கு அவங்களுக்கு லக்கு கிடைக்குமா, கிக்கு கிடைக்குமா? எது கிடைக்கணும்னா கேம் விளையாடுனா கிடைக்கும். ரெடியா இருக்கீங்களா கேம் விளையாடுறதுக்கு? கண்டிப்பா. லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ரோஜா தி பாஸ். இந்த ரவுண்ட்ல லக்கா வந்து கொட்டும். ஒவ்வொருத்தரையும் ஒரு கேள்வி கேக்குறேன். ஒரு கேள்விக்கு 5 பதில் சொல்லணும். ஒவ்வொரு பதிலுக்கு 1000 ரூபாய். 5 பதில் கரெக்டா இருந்தா 5000 கொடுக்குறேன். இது மட்டும் இல்லாம பம்பர் ஆஃபர். ஒருத்தர் கேக்குற கேள்விக்கு அவங்களுக்கு பதில் சொல்லலன்னா நீங்க சொன்னீங்கன்னா அவங்களோட லக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஓகே சுகுணா, உங்களுக்கான கேள்வி. ஹிந்தி படம் டைரக்ட் பண்ண தமிழ் டைரக்டர்ஸ் யார்? சங்கர். ரைட் ஆன்சர். பிரபுதேவா. ரைட் ஆன்சர். மணிரத்னம் சார். ரைட் ஆன்சர். Gautam Menon. Next one.
செல்வராகவன். செல்வராகவன். ஞா. ஸ்ரீ துர்கா. படம் பேரு ஞாபகம் இருக்கு, டைரக்டர் ஞாபகம். டைரக்டர் பேர் தானே பாபூஸ். பாக்யராஜ் சார். ஆக்ரி ரஸ்தா அமிதாப் பச்சனுக்கான லைஃப். பாக்யராஜ் சார். கண்டிப்பா. ரைட் ஆன்சர். தில் சே மணிரத்னம் சார். இல்ல முரளிக்கு இன்னொரு சான்ஸ். மணிரத்னம் சார். சொன்ன ஆன்சரே சொன்னா காசு கொடுக்க மாட்டோம். ஸ்ரீ துர்கா. பாபூஸ். பிரபுதேவா சொல்லிட்டாங்க. நம்ம பாலச்சந்தர் சார். மைண்ட் எங்க வச்சிருக்கீங்க? அப்படிலாம் கிடையாது. சொன்னதை சொல்லக்கூடாது, நீங்க சொல்லவே இல்லைங்க. எப்படி காசு கொடுக்க முடியும்? ஒரே ஆன்சருக்கு ரெண்டு பேர். நீங்க அடிக்கிற மாதிரியே பேசுறீங்க. இது என்ன தெலுங்கானா ஏரியாவா? நாங்கலாம் பாவங்க. நாங்க ஆந்திரா. தெலுங்கானா இல்ல. ஓகே ரைட். ரெடி. ஓகே இதுல இப்போ பாக்யராஜ் சார் பண்ணாரு, பாலச்சந்தர் சார் பண்ணாரு. பாலச்சந்தர் சார். ஆமா. சூப்பர். நோ ப்ராப்ளம். 1 2 3. Thank you ma'am. வாஸ்து இந்த சைடு அந்த சைடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தமா எப்படி போகுது? இல்ல 2 ரூபாய் எனக்கு கொடுக்குறீங்க. இதுல அது 2000 சொன்னீங்கல்ல. நான் நிறைய சொன்னேன். அதுக்குள்ள எல்லாம் நிறைய சொன்னீங்களா? அவங்க சொன்ன ஆன்சர் மொத்தமா சொல்லிட்டு நிறைய ஓகே. சொன்னாங்க. முருகதாஸ் மைண்ட்ல வரல. ஓகே முரளி, உங்களுக்கான கேள்விக்கு பதில் சொல்றீங்களா இல்லையா? யா ரெடி மேடம். கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம மீடியேட்டர் பார்த்துப்போம்? வீடு வாடகைக்கு. வீடு வாடகைக்கு. ரைட் ஆன்சர். வீடு வாங்க. வீடு வாங்க. எல்லாம் ஒண்ணுதான். ரைட் ஆன்சர். வீடு விற்க. டேய் வீடு வீடு மேல வீடு கீழே. ஒருத்தன் வித்தாதானே நீங்க வாங்க முடியும். சோ ரெண்டு சேர்த்து ஒரே ஆன்சர். ஓகே. கார் வாங்க. கார். ஓகே. கல்யாணம் பண்ணிக்க. அச்சச்சோ. கல்யாணம். இதான் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் ஃபைனல். கடன் வாங்க. கடன் வாங்க. இது இண்டஸ்ட்ரியில ரொம்ப தேவை. ஆமா. 1 2 3 4 5. இதுக்குன்னு இருப்பார்ல, 1% கொடுத்தா வாங்கி கொடுப்பாங்க எவ்வளவு வேணாலும். இல்லன்னா நாமளா போன யாரு கொடுக்க போறாங்க? ஓகே, இந்த மாதிரி ஈஸியா கேட்டதா முரளி ஆன்சர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீ துர்கா ரெடி? யா ரெடி. உங்களுக்கான கேள்வி. கார்ப்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ற விமென்ஸ், பெண்கள் எந்த மாதிரி விஷயங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆவாங்க? டைம் பிரஷர் அதிகமா இருக்கும். டைம் பிரஷர். ஓகே. ஹையர் அஃபிஷியல்ஸோட அந்த பிரஷர், ஒர்க் இந்த ப்ராஜெக்ட் இப்போ முடிக்கணும் அந்த மாதிரி. ஓகே. மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட் நோ. ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி. கார்ப்பரேட் கம்பெனி இல்ல, அதாவது ஈவன் இஃப் யூ ஹேவ் சம் ஹெல்த் இஷ்யூஸ் யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் தட் டே அந்த மாதிரி. ஓகே, கண்டிப்பா போய் ஆகணும். போய் ஆகணும். ஓகே. இன்னும் ஒரே சான்ஸ். ஓகே சுகன்யா. ஈகோ. அங்க ஒர்க் பண்ற உள்ளங்கள்ட்ட ஈகோ. எல்லாரோட ஈகோ இருக்கும். ஆமா. அட்ஜஸ்ட் ஆகணுமா? ஈகோ ப்ராப்ளம்ஸ். ஓகே. முரளி. ஷிஃப்ட் மாத்தி மாத்தி போடுவாங்க. டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி. சோ நம்ம பிடிக்கலன்னா கூட போய் ஆகணும். நைட் ஷிஃப்ட்னா லேடிஸ் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஓகே. 1 2 3. உங்ககிட்ட வரவே இல்லை கேள்வி. வாஸ்து இங்கே சுமாரா தான் இருக்கு. சோ விட்டது பிடிச்சிட்டாங்க சுகுணா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். முரளி எங்களுக்கு தெரியுமா? யோ பொண்ணு. பாபு சார் சொல்லுங்க. இப்போ உங்களோட சான்ஸ். ப்ளீஸ். 5 சொல்லிடுவீங்களா ஆன்சர்ஸ்? தெரியல, சினிமாவா இருந்தா சொல்லுவேன். மத்த இந்த மாதிரி ஏதாவது கேட்டீங்கன்னா கஷ்டம் தான். அப்போ கஷ்டமா கேட்கட்டுமா, ஈஸியா கேட்கட்டுமா? தெரியல, நீங்க எப்படி வேணா கேளுங்க, மண்டையை கசக்குவோம். உங்களுக்கான கேள்வி. பொதுவா நாம கஷ்டப்படும் போது ஆறுதலுக்காக எங்கெல்லாம் போவோம்? பொய்யா சொல்றேன். மனசு ஆறுதலுக்கு கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு போவாங்க. ஓகே. கோயில்ல சில பேர் போவாங்க. அண்ட் தென் மனசு ஆறுதலுக்காக சரக்கு அடிப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் சொல்லுவீங்க. அதுதான் பிரச்சனை. சரக்கு அடிப்பாங்க. அது சந்தோஷம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அது ஒரு காரணம். சரக்கு அடிக்கிறது. சரக்கு அடிக்க காரணம். இது சம்பந்தம் இல்லை. அப்புறம் ஆறுதல் தேடி லவர்ஸ் தேடி போவாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா போய் சொல்லுவோம்ல. ஓகே. அனுதாபம் அங்கதானே வரும். ஆமாமா. அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. ஓகே. சூப்பர். கரெக்டா வந்துட்டோம் போலக்குதா. இன்னும் ஒண்ணு. ஆறுதல்னா பீச்சுக்கு போவாங்க. பீச். என்ன அது, சுண்டல் சாப்பிட்டா உங்களுக்கு ஆறுதலா இருக்குமா? அது ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அந்த உண்மை 1 2 3 4 5.
சூப்பர். ஜீவானா நீங்களே வச்சுக்கோ. ஓகே ஓகே, எல்லாரும் சூப்பரா ஆன்சர் சொல்லிருக்காங்க. லக்கா வாங்கிருக்காங்க. யார் அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். ஆத்தாடி சுகன்யா 4000, முரளி 6000, ஸ்ரீ துர்கா 3000 and பாபு 7000. விசில் அடிங்கப்பா. ஓகேல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சா மட்டும் போதாது, எல்லா ரவுண்ட்ல ஜெயிச்சாதான் வின்னர் ஆக முடியும். அண்ட் செகண்ட் ரவுண்ட் கொஞ்சம் டேஞ்சரான ரவுண்ட், எலிமினேஷன் ரவுண்ட். யார் இந்த ரவுண்ட்ல என்ன இல்லைங்க, எங்க அழகு ராஜா வருவாரு. அவர் எந்த கெட்டப்ல வருவாரோ தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் அவரை நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும். டான்ஸ் பண்ணலாம், பாட்டு பாடலாம், காமெடி பண்ணலாம். ஆனா அவர் இம்ப்ரெஸ் ஆகணும். அப்பதான் லக்கா கொடுப்பாரு. யாருக்கு லீஸ்ட் லக் கிடைக்குதோ அவங்களுக்கு தான் கிக். ஓகே, லெட்ஸ் வெல்கம் அழகு ராஜா. குழுவாலிலே மொட்டு மல்நல்லோ தட்டி தட்டி வந்த பரநல்லோ தென்குடிக்க தென்குடிக்க நேரம் உண்டல்லோ தேவத்தைக்கு வெட்கம் வந்தல்லோ முத்து வந்து முத்தம் கொடுத்தல்லோ பூவுக்குள்ள புயல் அடித்தல்லோ குழுவாலிலே மொட்டம் மலர்ந்தல்லோ എന്താ ചേച്ചി? എന്താ ചേച്ചി? സൗഖ്യമാവുണ്ടോ? എന്റെ പേര് അഞ്ജന. അഞ്ജന? അഞ്ജന നായരാക്കും. ആലപ്പുഴ അഞ്ജന നായർ. സൗഖ്യമാണോ? ഞാൻ സൗഖ്യം. ഞാൻ അവിടെ ഹോട്ടൽ നടത്തിക്കൊണ്ടിരുന്നു. എന്റെ ഹോട്ടലിലെ ഫേമസ് പുട്ടും കടല, കപ്പൻ കഞ്ചി. ഇവിടെ ലക്കാ കിക്കാ ഷോക്ക് സീനു സാർ വിളിച്ചു. പുട്ട് കടല കൊടുക്കല്ല, ഇവിടെ வர பார்ட்டிசிபென்ட்க்கு கஞ்சி ஊத்தணும், கேஷ் பிரைஸ் கொடுக்கிறதுக்காக என்ன விളിച്ചു. சூப்பர் சூப்பர். பார்ட்டிசிபென்ட் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் நான் பரையறோம். ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ. ஓகே, உங்க பிளேஸ்ல உட்கார்ந்து உங்களுக்கு லக்கா ஓகே. என்ன குட்டி, என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சுகன்யா என்ன பண்ண போறீங்க? டான்ஸ் ஆட போறீங்களா, பாட்டு பாட போறீங்களா? டான்ஸ். டான்ஸ். இந்த சாரியில என்ன விட நீங்க தான் சூப்பரா இருக்கீங்க. நீங்க ஆஃப் சாரி தானே இது? ஆமா, சூப்பரா இருக்கீங்க. நயன்தாரா மாதிரியா இருக்கீங்க. நயன்தாரா
ஏகப்பட்ட அமௌண்ட் வாங்கணும் பொய் பறைகிறான். தெரிஞ்சுக்கிட்டா சரி. உண்மையை சொல்லு. உண்மையா சேச்சி? லெமனுக்கு மலையாளத்துல நாரிங்க உன் லவ்வர் உன் மேல கேங்க. லவ்வரே இல்லையே. லவ்வரே இல்லையா? ஆமா. லவ்வர் வந்ததுக்கு அப்புறம் அவன் உன்னிடம் கேரிங்காவும் இருப்பான். ஜீரோ ஜீரோ ஜீரோ. அடுத்து ஜீரோ. என் செல்லம். போய் சொன்ன உடனே கொடுத்துட்டீங்க. நயனதாரா சொன்ன உடனே கொடுத்துட்டாங்க. 1 2 3 4 5. தேங்க்யூ மேம். கங்க்ராட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் முரளி வாங்க. என்ன பண்ண போறீங்க? ஒரு டான்ஸ். ஆஹா மெல்ல நடமே நீ என்னாகும். ஆஹா மெல்ல நடமே நீ என்னாகும். முல்லை மலர் பாதம் நோகும் உந்தன் சின்ன இடை வளையும் வண்ண சிங்காரம் குலைந்து விடும். ஆஹா மெல்ல நடமே நீ என்னாகும். மெல்ல நடனா எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் நடுவாங்க. இது என்னது? வார்த்தை நட மாதிரி இருக்கு. வாங்க. எந்த ஒரு பாடி கண்ட்ரோல் ஒன்னும் டான்ஸ் ஆடல, வெறும் ரியாக்ஷன் தான் கொடுத்தாரு. സുന്ദരൻ ആയിട്ട് ഉണ്ട്. നീ ഡെയിലി നോക്കണം ജോലിടാ. ലൈഫിൽ ഇരിക്കും ജാലിടാ. எந்த ஜோலி? எந்த ஜோலிடா? ஆபீஸ்க்கு போய் பண்ணுமல்ல அந்த ஜோலிடா. நீ எந்த ஜோலி நினைச்ச? ஊத்தி கூட ஊத்தி. அது அந்த ஜோலின்னு தான் நினைச்சேன். அந்த ஜோலி நினைச்ச. ஜீரோ ஜீரோ ஜீரோ. 1000. 4000. நீங்க வாங்க ஸ்ரீதர்கா. இப்ப என்ன பண்ண போறீங்க? பாட்டு. வசீகரா என் நெஞ்சி நிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவால் தானே. ஏங்குகிறேன் தேங்குகிறேன் உன் நினைவால் நானே நான். வசீகரா என் நெஞ்சி நிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். வாங்க. அவங்க தனியா அடிக்கிறாங்க. பாட்டு முடிஞ்சிச்சா? நான் அது இன்னும் கேட்டு உள்ள போயிட்டே இருந்தது. ஆமா. தேங்க்யூ. வாங்க. ட்ரீம் சிச்சுவேஷன். தேங்க்யூ. லெவனுக்கு மலையாளத்துல நாரிங்கா. இந்த ஆட்டம் உனக்கு போரிங்க. சோங் பாடுங்க, அதுக்காக தான் ஞான் கேட்டேன். ஜீரோ ஜீரோ 3000. ஜீரோ. ஏன் 5 4 வந்தது? 5. ஐயோ தேங்க்யூ. ஃபைனலா இப்போ எங்க அழகு ராணிய இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வர போறாங்க பாபு சார். வரேன்.
இப்போ நான் என்ன பண்ண உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு சொல்லுங்க. டான்ஸ். ஏய் போடப்பா, ஒரு டெரர் ஆர் மியூசிக் போடுங்க. டான்ஸ். நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சு பாயுது காமன் விடும் பானம் நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சு பாயுது காமன் விடும் பானம் தூக்கம் வல்ல மாமா காக்க வைக்கலாமா ஆக்கி வச்ச சோத்தை ஆட போடலாமா நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பாணம். தண்ணிக்கு மலையாளத்துல வெள்ளம். நல்ல வேலை. தள்ளி நிக்காதடா செல்லம். ஐயோ ஐயோ பயமா இருக்குது நம்ம ராணியோட. சொன்னது நானு, செயல் அவரா இருக்காரு. முடிச்சதுக்கு அப்புறம் சேஃபா வீட்டுக்கு போய் சேருங்க. இது வேற என்ன ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு இல்ல. ஏன்னா பார்வை ஒரு மாதிரி இருக்கு. ஆமா. ஜீரோ ம் 0 ம் 0 ம் அடுத்தது ஜீரோவா? நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானம் நிலா காயுது. யார் அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். சுகன்யா 9000, முரளி 10,000, Sri Durga 8,000 and Babu 10,000. பாவம் இருக்கிறது லீஸ்ட் ஸ்ரீ துர்கா. உங்களை தான் எலிமினேட் பண்றோம், வாங்க. போராளே பொன்னு தாயி புல புலவென்று கண்ணீர் விட்டு தண்ணீரும் ஜோரும் தந்த மண்ண விட்டு பால் பேச்சும் நீ ஒண்ணும் பேடிக்கண்டா. ஞான ஆலப்புழால அருமையான ஹோட்டல் ஒண்ணு கட்டித்தரேன். வேண்டாம் வேண்டாமா, அங்க சாப்பிடறதுக்கு நான் வேலை செய்யுது. ஓகேவா? உங்களை நம்பி எங்கேயோ வர போறது இல்ல ஸ்ரீ துர்கா. ஓகே பாவம், நம்ம துர்கா எலிமினேட் ஆன உடனே 3 பேர் ஹாப்பியா இருக்கீங்க. அவர் கணக்குலவே இருக்காரு. நான் 11 கணக்கு வச்சேன், 10 தான் இருக்குது. சுட்டாங்க யாரோ ஒரு ரூபாய். ஆஹா, இதுவே ஏதோ கரெக்ட் பண்ணிட்டீங்க. எங்க நான் கரெக்ட் பண்ணலீங்க, உங்க ராணி கரெக்ட் பண்ணது, நான் பண்ணல. அடுத்த ரவுண்ட் கரெக்ட் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அது கேம் ரவுண்ட் அண்ட் எலிமினேஷன் ரவுண்ட். அப்ப தெரியும் ரியல் டேலண்ட் என்னன்னு. சூப்பர். வெல்கம் பேக் டு லக்கா கிக்கர். சோ இந்த ரவுண்ட்ல யார் கிக் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பா. Let's start third round. Bye ராஜா bye. என்ன வைக்கணும்னா உங்க காசு எடுத்து அடுத்தவங்க மேல பெட் கட்டணும். ஒரு கேம் நாங்க சொல்றோம், அந்த கேம் நீங்க விளையாடி ஜெயிச்சு அவங்க காசு கொடுப்பாங்க, இல்லனா நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே வாங்க சுகன்யா. ஓகே, யார் மேல கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? அதுக்கு இங்க பிங்கியா அவரை பார்த்தா கொஞ்சம் டேஞ்சரா தெரியுது. நல்ல வேலை, அது இருக்கணும்ல. அப்ப அவரு மேலே எவ்வளவு? 1000 மேம். 2000. ஓகே, பாபுஸ் மேல சுகன்யா 2000 பெட் கட்டிருக்காங்க. சுகன்யா உனக்கான கேம் பெலூன் பிளாஸ்ட். பெலூன் வந்து இப்படி பின்னால டுக்குன் டுக்குன்னு உடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க, 2 கால் வச்சு ஒரே வாட்டி ஜம்ப் பண்ணி அப்படி உடைக்கணும். 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 55 செகண்ட்ஸ்க்குள்ள 20 பெலூன் உடைக்கணும். அப்பதான் அந்த 2000 உங்க சொந்தம், இல்லன்னா உங்க 2000 அவங்களுக்கு போயிடும். கன்ஃபார்ம் எனக்கு தான். Ready? Your time starts now. This is the French style.
மிஸ் ஆயிடுச்சு. சோ கொடுத்துருங்க 2000. நீங்க 2000 லாஸ் பண்ணீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 7000. முரளி அங்க எவ்வளவு கட்டுறீங்க? யார் மேல கட்டுறீங்க? எவ்வளவு? 5000. சுகன்யா மேல 5000 பெட் கட்டிருக்காங்க முரளி. வெரி இன்ட்ரெஸ்டிங். அவருக்கான கேம் காத்து அடி டியூப வெடி. இங்க டியூப இருக்கு, காத்து அடிக்கிற இது இருக்கு. இப்படி அடிச்சு 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 இந்த மாதிரி அடிக்கணும். அடிச்சா அந்த டியூப் அப்படி பெருசாய் வெடிக்கணும். ஓகே. Your time starts now. கடைசி வரைக்கும் வெடிக்கவே இல்ல. ஆஃப்டர் கேம் கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க உணர்ச்சி வசப்பட்டு நிறைய கட்டிருக்கீங்க. போய் கொடுத்துருங்க. நான் கேர்ஃபுல்லா கட்டுங்கன்னு சொன்னேன். 1000 கட்டுவார் நினைச்சு கொடுங்க. லக் அப்படி இருக்கு சுகன்யா. முரளி உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆனா டைம் பார்த்தலாம். சோ கொடுத்த டைம்ல நீங்க உடைக்க முடியாதனால 5000 லாஸ் பண்ணீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 5000. வாங்க பாபு சார். நீங்க இப்போ ஒரு 10000 கட்டிட்டு அப்புறமா பேசுங்க. நான் ஏன் 10000 கட்டணும்? பைத்தியமா என்ன? பந்தயன்னு கட்டும் போது ஒரு 500 1000 ஏதாவது கட்டணும். 5000 1000 அது பரவாயில்ல. ஒரு பந்தாவா இருக்கணும், ஒரு கெத்தா இருக்கணும். பந்தாங்கிறது ஜெயிச்சாதான். தோத்து போனா பந்தா இருக்குமா? கட்டும் போது ஒரு இது இருக்கணும். காத்தடிக்கிறதா? யார் மேல கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? பாவம் முரளி நிறைய அளந்துட்டேன். ஒரு 1000 ரூபாய் கொடுத்துரும் சார். பார்த்து ஒரு 6000 ஒரு 3000 1000 ஏச்சி ஒரு கொஞ்சம் ஏத்துங்க. உங்க லெவல் ஒரு 1500 500 ரூபாய் சென்ட்ரி இல்ல ஏத்துங்க. சரி என்னையா பஞ்சாயத்து? 2000ங்க. ஓகே 2000. நீங்க புடி கொடுக்கறதே காரியமா இருக்குறீங்களா? ஷட்டில் காக். இந்த ஷட்டில் காக் நம்ம 2 பேட்ல ஆடணும். ஹைட்டாவா? அப்படியே கொடுங்க. நீங்கள் நான் விளையாடுவோம். நீங்களும் நானும் சூப்பரா விளையாடுங்க. நீங்க மட்டும் தான் விளையாடணும். 55 செகண்ட் நான் ஸ்டாப்பா விளையாடணும். கிழிஞ்சது எங்க இருந்து? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. This is the French style. The French style. அதுக்குதான் ஒரு 10000 கட்ட சொன்னேன். நல்லா கட்ட மாட்டேன் நான். 2000 கொடுத்து நீங்க எப்படி இப்படி கொடுப்பீங்கன்னு தெரியுமா? யார் அக்கவுண்ட்ல எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கலாம். சுகன்யா 12000, முரளி 7000 and பாபு 10000. சோ இதான் லக்கா கிக்கர் கேம் ஷோ. ஆக்சுவலா சுகன்யா வெளிய போகணும்னு நினைச்சா முரளி தானா வெளிய போறாரு. வாங்க. நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க. சோ 2 பேர் எலிமினேட் ஆயிட்டாங்க. 2 பேர் லக்கி
ஃபைனல் வந்துட்டீங்க. சரி, இந்த ரவுண்ட்ல எலிமினேஷன் இல்ல, ஒரேடியா வீட்டுக்கு அனுப்புறதா. ஓகே. சோ ஒருத்தர வின்னர் டிசைட் பண்ண போறோம். அந்த வின்னர் யாருன்னு உங்க கிட்ட இருக்கு 10,000 அண்ட் சுகன்யா கிட்ட இருக்கு 12,000. சோ அவங்க தான் ஹையஸ்ட், அவங்களுக்கு gift கொடுக்குறேன். Thank you, ma'am. இது நானா கொடுத்த gift, வேணா வச்சுக்கலாம் இல்லனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஒன்னு ராஜா, ஒன்னு ராணி. இதோட பெட்டர் லக் அதுக்குள்ள இருக்குன்னு நினைச்சா இது எனக்கு கொடுத்து அது செலக்ட் பண்ணிக்கலாம். ஆசை யார விட்டது? இருங்க மேம். பெங்கி பெங்கி பாங்கி அப்படி. இந்த பிள்ளைக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சாமா உனக்கு? கடவுளே. இல்ல மாப்பிள்ளை பார்க்கும்போது இப்படி தேடுவியோ 2-3 பேர் நிக்க வச்சுட்டு இதுன்னு இல்ல அவ்வளவு செலக்ட் பண்றிய நீ எல்லாத்தையும்? எபிசோட் முடிஞ்சிட போதுமா? என்னது இது? ஓகே, இது ஓகேவா? அப்பாடா. நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ். ஒன்னு ராஜா, ஒன்னு ராணி. நான் ராஜா இல்லையா, அதனால ராணி. அப்பா ராஜாவா, அதனால ராணியா? ஆம்பளைன்னா பொம்பளை தேடித்தானங்க போகணும். உண்மையெல்லாம் வருது. ஓகே, ராஜா எனக்கு. ராஜா கிட்ட எவ்வளவு லக் இருந்தாலும் அது எனக்கு தான். கண்டிப்பா. வாங்க ராஜா. ஜீ பூம்பா ஓபன். ராஜா எனக்கு 40,000 கொடுத்தாங்க. அப்ப ராணி கிட்ட ஒண்ணு இருக்கு. ராணி உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு பார்க்கலாமா? அல்வாவாவது கொடுக்குமா? பார்க்கலாம் வாங்க. ராணி லக்க 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 ஓபன். இல்ல வெக்கம். ஆமா கண்டிப்பா. சரி, தெலுங்குல சொன்னா ஒதினான்னு சொல்லணும்ல, அந்த அளவுக்கு இருக்கும்போது எப்படி ஆட முடியும்? சரி, இவங்களுக்கு எவ்வளவு லக் வரும்? அவங்க இப்படி இப்படி தொட்டி பார்த்தா திக்னஸ் வெச்சிட்டா பாவம். இப்பதான் தெரியும் எவ்வளவு திக்கா இருக்கு இது அமௌண்ட்னு. சரி சரி, நீ ஆனா உன முதுகு காட்டாதம்மா, இப்படி திரும்ப மூஞ்ச காட்டு. ஃபர்ஸ்ட்ல இருந்து பேச காட்ட மாட்டேன். எப்படி திக் பண்றீங்க? ஜீரோ. இதுக்கு ரொம்ப யோசிச்சு செலக்ட் பண்ணிருக்காங்க. குட். பேராசை எப்படிங்கிறது அப்படித்தான் இருக்கும். உங்களாலதான் எல்லாமே. ஏன் நான் என்ன பண்ணேன்? நீங்க இருக்கிறது வச்சுக்கோங்க. இந்த எதுக்கு எல்லாத்துக்கும் இது பண்றீங்கன்னு சொன்னதுனால அவங்க அதே வச்சுக்கிட்டாங்க. என் பேச்சை கேட்டுட்டு வந்தப்பல பரவாயில்லையே. ஒண்ணு கவலைப்படாது. அவங்க பேச்சு கேட்டதுனால தான் இப்படி ஆயிடுச்சு. உங்க பேச்சு நீங்களே நம்பினா அந்த லக் உங்ககிட்ட வரும். ஏன்னா கேம் இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிக்க போது. ரியல் கேக் நீங்க பார்க்க போறீங்க. இந்த ரவுண்ட்ல பாபு சார் கிட்ட இருக்கு 60,000 அண்ட் சுகன்யா கிட்ட இருக்கு 12,000. லீஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன். நல்லா கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க. கிரீன் வந்தா லக், ரெட் வந்தா கிக். சோ கிரீன் வந்தாதான் அந்த 60,000 உங்க சொந்தம். நல்லா யோசிச்சு நல்லா ப்ரே பண்ணி இது சுத்துங்க. நான் இங்க இருக்கேன். வா 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 வா. கிரீன் போடு சுகன்யா டான்ஸ். ததாஸ்து. என்னது ததாஸ்து? ஆமா. லக் வந்து 60,000 நம்ம அக்கவுண்ட்ல வந்து ஆட்டம் யாரு வேணாலும் தானா போடுவாங்க. சோ நீங்களும் ஆட்டம் போடணும்னா இந்த கிரீன் தான் வரணும். வரும் பாருங்க இப்போ. வாங்க சுத்துங்க. நல்லா கடவுளை ப்ரே பண்ணி சுத்துங்க. கையெடுங்க. டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டாரு அவரு. யாருக்கும் தெரியாது. பியூர் லக்.
ஒரு மனுஷனுக்கு காசு வந்தா கூட டான்ஸ் வரலன்னா கல்லுதான். டான்ஸ் தானங்க, அது எல்லாத்துக்குமா வந்துரும். காதலாவது வந்துருச்சா? அது டெய்லி வரும். அது டெய்லி வருமா? என்னது இது? என்ன டேப் வாட்டரா டெய்லி வரதுக்கு? அது வரும். அது என்ன பண்றது, ஆஃபர் அப்படி. ஓ மை காட். சுகன்யா கடைசியில லக் மட்டும் தான் வந்தது. 12,000 உங்க சொந்தம். அண்ட் லக் கிக்கோட வந்து சேர்ந்தது பாபு சார். இந்த எபிசோட் வின்னர் வித் 60,000. கங்க்ராட்ஸ். ஹாப்பி ஹாப்பி வந்துட்டீங்க. ஃபைனல் வின்னர் ஆயிட்டீங்க. கையால விட்டுட்டீங்க. ஆமா. ஆனா சூப்பரா ஃபைனல்ல வந்தீங்க. ஆனா அவரோட லக் சூப்பரா இருக்கு, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஃபுல்லா என்ஜாய் பண்ண, நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த லக்க கிக்கால மறுபடியும் சந்திப்போம். அது வரை கீப் ஸ்மைலிங். பை பை.